என்னால் வந்து யாரையும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேஸில் சொல்கிறதுக்கு யாருமே தெரியல எனக்கு. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இடத்த அடைகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது அரசியல் மாதிரி ஐயா கருணாநிதி கலைஞர் அவர்கள் அவ்வளோ உழைப்பு. இப்போ அவர் உருவாக்கின கம்பெனியில் தான் எம்டிஆர் இருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ அது மாதிரி வந்து இவரும் வந்து இன்னும் அடுத்த ஒரு இந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மோஸ்ட் வந்து சினிமான்னு சொல்கிறப்ப வந்து ரொம்ப ஒரே வேர்டில் சொல்லியிருப்போம், ஆபத்தான ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு படம் நான் பார்த்தேன். படம் ஆரம்பிக்கலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இப்போ லீடிங்கில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு அந்த ரெட்ரோ, அதாவது ஒரு சினிமா எடுத்து எப்படி வியாபாரம் பண்ணுறது, அதுக்குண்டான எலிமெண்ட்ஸ் என்னென்ன உள்ள வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதை வந்து அதாவது நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், அது நல்ல கண்டென்ட்டோட வர்றதெல்லாம் ஜெயிக்குது. ரீசெண்டாக ஒரு படம் லவ் டுடேன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் ஒன்றுமே ரொம்ப காமெடியாக, அதுவும் ஒரு வன்முறையோட்டமான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை பார்த்து ஒரு வன்முறை ஆள்னா வெளியே கிளம்பிடுறான். அவனும் வந்து அது மாதிரி ஏன் ஹீரோ வந்து இப்படி பண்ணுறான், வெட்டுறான், குத்துறான், 100 பேரை கொல்றான், ட்ரக் யூஸ் பண்ணுறான், மாஃபியாவாக இருக்கிறான் அப்படின்னு அவனும் அந்த இன்ஸ்பிரேஷனோட வெளியே போயிடுறான். நாஸ்மியானியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தாங்க இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கபலீகரம் படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு ஹீரோவா அறிமுகமானாரு. அதன் பிறகு இப்போ தமிழ் மற்றும் மலையாளத்துல வந்து பல படங்களை நடிச்சிட்டு இருக்காருங்க. இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா, மறைந்த டிராஃபிக் ராமசாமி அவரோட இணைந்து மகாத்மா காந்தி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவரோட மறைவுக்கு பிறகு இப்போ அந்த கட்சியை ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்காரு. அது மூலயமா மக்களுக்கு பல நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் தக்ஷன் காரு. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நடிகரா திரைத்துறையில வந்து நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு திரைத்துறையில? சரி, இவங்களை பார்த்துதான்ப்பா நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? இன்ஸ்பிரேஷன்னா இல்லை, இவங்களை பிடிக்கும், இவங்களை பார்த்து இவங்களோட படங்கள் பார்த்து எனக்கு சினிமா ஆசை வந்துச்சு, நடிக்கணுன்ற ஆசை வந்துச்சு, அந்த மாதிரி. நிறைய நடிகர்கள் வந்து நல்ல அவங்க நடித்த நல்ல படங்களை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஆசை வரும். ரஜினிகாந்த் ஐயா நடித்த ஒரு சில படங்கள் பார்க்குறப்போ ஒரு சினிமா நம்மளும் நடிக்கணுன்ற ஆசை வந்திருக்கு. விஜய் அவர்கள் நடிக்கிற ஒரு சில படங்கள் பார்க்குறப்போ இது மாதிரி கண்டென்ட் நான் மக்களுக்கு சொல்லணும், வெறும் அரசியல் மட்டும் கிடையாது வாழ்க்கை, ஒரு சினிமா மூலமாகவும் நிறைய கருத்துக்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க, அரசியலை விட ரொம்ப ஸ்ட்ராங் வந்து சினிமா, அந்த சினிமா மூலமும் சொல்லலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்க சின்ன வயசுல வந்து இந்த ஒரு படத்தை பார்த்த மெமரி எனக்கு வந்து இருக்கு, மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் படங்கள் இருக்கானே? நிறைய படங்கள், நிறைய. ஏதாச்சும் 1-2 சொல்ல முடியுமாண்ணே? சங்கர் அவர்களுடைய முதல்வன் படம், ஒரு நாள் முதலமைச்சர்ன்றது ரொம்ப அட்ராக்டிவ், அர்ஜுன் அவர்கள் பண்ணியிருப்பார். அப்புறம் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு காமெடி படம் மன்னன் என்ற ஒரு படம் ரொம்ப அட்ராக்டிவாக என்னை இப்போ இது பண்ணியிருக்கு. அப்புறம் நிறைய சினிமாக்கள் நம்ம அந்த டைமில் பார்க்குறது அப்புறம் எல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்போது சமீபத்தில் இருக்கிற படங்கள் கேட்டால் நீங்கள் அதுதான் அடுத்து கேட்க வந்தேன் நான். இப்போ இருக்கக்கூடிய திரைப்படம், ஏன்னா இப்போ வந்து நிறைய முன்னணி இயக்குனருடைய படங்கள் வந்து தொடர் தோல்வியை சந்திக்குது. மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும், சங்கர் அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள் வந்து தொடர் தோல்வியில் சந்திக்குது. அப்போ வந்து கொண்டாடப்பட்ட இயக்குனர்கள் இவங்களாம், ஒரு 90s காலகட்டத்தில் வந்து ரசிகர்கள் கொண்டாடப்பட்ட இயக்குனர்கள் இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ஈடு கொடுக்க முடியாமல் இவங்க வந்து தோல்வி படங்கள் கொடுக்குறாங்களா? இல்லை அதுக்கான காரணம் என்னென்னு? இல்லை, சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு சினிமா பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆயிடுச்சு. கண்டென்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வணிக ரீதியில் போயிருச்சோ? எஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் மெத்தடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு சினிமா எடுத்து எப்படி வியாபாரம் பண்ணுறது, அதுக்குண்டான எலிமெண்ட்ஸ் என்னென்ன உள்ளே வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதை வந்து அதாவது நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், அப்படி நல்ல கண்டென்ட்டோட வர்றதெல்லாம் ஜெயிக்குது. நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் ஜெயிக்குதுங்க. நல்ல கண்டென்ட், கருத்துக்கள், ஒரு அந்த கதையின் மூலமாக அந்த வலுவான ஒரு கதை, நல்ல ஒரு மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற ஒரு கண்டென்ட்னா கண்டிப்பாக அது பேசப்படுது இன்னைக்கு. ஸோ அது மாதிரி படங்கள் வரணும் அப்படின்னா அது நல்ல இயக்குனர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த நான் சொல்கிறேனே, இப்போது நிறைய இயக்குனர்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக படங்கள் எடுக்கிற ஒரு இயக்குனர்கள் இருக்கிறாங்க தவிர, ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு நல்ல கண்டென்ட் மக்களுக்கு சொல்லணுன்ற ரீதியான டைரக்டர்ஸுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இல்லை என்று கூட சொல்லலாம். வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுறது.
அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சா வந்து நிறைய இது மாதிரி நல்ல நல்ல படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது வந்து இப்போ மக்களோட மனநிலை மாறிடுச்சா? அந்த மாரி முன்னலாம் வந்து கருத்தியல் ரீதியான படங்கள் நெறைய வந்து அத மக்களும் வரவேற்றுட்டு இருக்காங்க. இப்ப வர படங்கள் அந்த மாரியான படங்கள் வரும்போது, என்னப்பா இவன் ரொம்ப கருத்து சொல்றான். இந்த மாரியான விஷயங்கள் போயிடுது. அவங்க கன்டென்ட் ஓரியன்டடா அதாவது ஒரு கமர்ஷியல் ஜோன்ல மக்கள் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா? 2யுமே விரும்பி பார்க்குறாங்க. அதான் நம்ம முதல்ல பேசுனதுபடி, இப்போ நல்ல கன்டென்ட்டா இருக்கவே தான் இது வாழை சமீபத்தில வந்து ஒரு நெறைய படங்கள் சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் கருத்துக்கள் வந்து நல்லா நல்லா இருக்கிறது. ஃபேமிலி அட்ராக்ட் பண்றது மாரி வர்ற கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது ரொம்ப படம் நல்லா ரீச் ஆகுது. ஒரு பெரிய அளவுல சக்சஸ் ஆகுது. அண்ட் கமர்ஷியலா வர்ற படங்கள் அது இப்போ ரீசென்ட்டா ஒரு படம் லவ் டுடேன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில ஒண்ணுமே இல்ல ரொம்ப காமெடியா அதுவும் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது. ஸோ 2யுமே மக்கள் வந்து பார்க்குறாங்க. கமர்ஷியலாவும் கருத்துக்கள் உள்ள படங்களும் கண்டிப்பா பார்க்குறாங்க. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இதுல யார் வந்து ரொம்ப நல்லா செயல்படுறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு ரஜினி, ஒரு விஜய் அப்படின்ற அந்த ஜோன்ல அடுத்து வந்து இப்ப இருக்கக்கூடிய ஹீரோஸ்ல யார் அந்த மாரியான மக்களுடைய கவனத்தையும், மக்களுடைய அன்பையும் பெற்றிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா நடிகர்களும் ஒரு சில படங்கள் இல்லண்ணே எல்லா நடிகர்களும் வந்திருக்காங்க. பட் ஒரு ரஜினி, ஒரு விஜய் தானே. அந்த மாரி வந்து இப்ப இருக்கக்கூடிய இப்ப நெறைய யங் ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. அவங்கள்ல இந்த மாரி இவங்களுக்குலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரஜினி ஒரு உச்சத்த தொட்டிருக்காரு. விஜய் அவர்கள் ஒரு உச்சத்த தொட்டிருக்காரு. அந்த மாரி இப்ப இருக்கக்கூடிய ஹீரோஸ்ல இவங்களுக்கு இந்த மாரியான திறமைகள் இருக்கு. இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஹீரோஸ் யாராச்சும் இருக்காங்களா? என்னைய பொறுத்தவரைக்கும் நல்ல கன்டென்ட் சொல்றவங்க எல்லாம் ஹீரோ தான். ஸோ அந்த வாய்ப்புகள் வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இடத்த அடையிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது அரசியல் மாதிரி ஐயா கருணாநிதி கலைஞர் அவர்கள் அவ்வளோ உழைப்பு. இப்போ அவர் உருவாக்கின கம்பெனியில தான் எம்டிஆர் இருக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ அது மாரி வந்து இவரும் வந்து இன்னும் அடுத்த ஒரு இந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்னா, அதுக்குண்டான ஸ்ட்ரகிளோட கஷ்டப்பட்டு ஒரு ஆள் வரணும். அது மாரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்போது தமிழ் திரைத்துறையில இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து முன்னாடி சூப்பர் ஸ்டார் எந்த படம் நடிச்சாலும் தியேட்டருக்கு போய் பார்த்துருவாங்க. அது மாரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதை எப்படியாவது 1 மாசம் 2 மாசம் ஓட வச்சுருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லல்ல. இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து அதாவது நல்ல கன்டென்ட் இருந்தா எல்லாரும் தியேட்டருக்குள்ள ஏறுறாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச ஒரு பெரிய படம்னா கூட அது ஃப்ளாப் ஆகுது. அது யாரும் தியேட்டருக்கு ஆட்களே இப்போ செல்றது கிடையாது. அந்த ஒரு சூழல் வருது. அப்போ மக்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா ஏத்துக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்னா, இந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப போராடணும். என்னால வந்து யாரையும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேஸ்ல சொல்றதுக்கு யாருமே தெரியல எனக்கு. அதே மாரி வந்து இப்ப இருக்கக்கூடிய படங்கள்ல வந்து இந்த வன்முறை, இந்த போதைப் பொருள் அந்த மாரி காட்சி இப்ப சிகரெட் பிடிக்கிற காட்சியா இருக்கட்டும், இல்ல வந்து மது அருந்துற மாதிரியான காட்சிகள் பரவலா எல்லா திரைப்படங்கள்லுமே அது வந்திருக்கு. முன்ன காலகட்டத்தில அப்படி கிடையாது. மக்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து கமர்ஷியல் ரீதியா சொல்லப்பட்டது. ஜனரஞ்சகமா சொன்னாங்க. ஆனா இப்ப வர்றது வந்து அந்த ஓரியன்டடாவே போதேன்னு. ஒரு போதைப் பொருள், ஒரு கத்தி, கொலை இந்த மாரியான விஷயங்களே வந்து கான்சன்ட்ரேட் பண்ற மாரியான ஒரு சூழல் இப்ப இருக்கு. நவீன் அதுதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது கமர்ஷியலா பார்க்குறாங்க. அதாவது ஒரு சினிமால வந்து ஒரு ஃபைட்டு நெறைய பேர் இருக்கிற குற்றச்சாட்டு வந்து இப்போ திரைப்படங்கள பார்த்து நெறைய பேர் வந்து கெட்டு போறாங்க. இளைஞர்கள் வந்து அந்த மாரி அந்த போதை விஷயம் இருக்கு. அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, இப்போ வந்து பாருங்களேன், ஒரு ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு ஒரு சினிமா எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு வன்முறை இருக்கணும். ஒரு ஒரு ஃபைட் இருக்கணும். அண்டு ஒரு கொடூரமா கொலை பண்ற ஒரு இது இருக்கணும். ட்ரக் இருக்கணும். போதைப் பொருள், மாஃபியா, கேங்ஸ்டர்ஸ் இது மாதிரி வந்து லைக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இப்போ ரீசென்ட்டா ஒரு படம் நான் பார்த்தேன். படம் ஆரம்பிக்கலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஓ இப்போ லீடிங்கில இருக்கிற ஆர்டிஸ்ட்டு அந்த ரெட்ரோ அப்புறம் ஒரு சில படங்கள் நான் பார்த்தேன். அப்படியே ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கொன்னுட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேரை கொலை பண்ணுறாங்கன்னு தெரியல. ட்ரக் மாஃபியா அண்ட் கேங்ஸ்டர்ஸ் இப்படி தான் இந்த மாதிரி மூவி தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டே வந்து நடிக்கிறாங்க. அது படங்கள் வெளியிடப்படுது. அப்படி இருக்கிறதுனால அந்த கமர்ஷியலாக பார்க்குறாங்க அது. அது கமர்ஷியலாக பார்த்து இப்போ அந்த படங்களை எடுக்கிறாங்க. இப்போ அதிகமா. முன்னாடி மாதிரி கருத்தியல் ரீதியா ஒரு மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லணும், கன்டென்ட் சொல்லணும். அவன் தியேட்டரை விட்டு வெளியே போறப்போ ஒரு புது மனுஷனா, ஒரு மாற்றத்தோட வெளியே போணும் அப்படின்னு பார்த்து அன்னைக்கு இருந்த டைரக்டர்ஸ் எல்லாம் பாக்யராஜ் சார் அவர்கள் நிறைய டைரக்டர்ஸை சொல்ல முடியும். ஸோ அப்படி எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பாரதி ராஜா சாரோட படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா,
எத்தனை படங்கள் நம்ம சொல்ல சமூகம் முடியும். சார்ந்த சமூகம் கருத்துக்கள் நிறைய சார்ந்த, இருக்கு சார். அது அதாவது இப்ப சமூகம், மக்கள் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த, இது மாதிரி நல்ல நல்ல கருத்தியல் ரீதியான படங்கள் இன்னைக்கு வந்து வன்முறை, அடிதடி, அப்படியே ரத்தம் அப்படி ஓடணும், அப்படி ஆற ஓடணும், அப்படியெல்லாம் படங்கள் எடுத்தாதான் மக்கள் வந்து தேட்டருக்கு வருவாங்கன்ற ஒரு சூழலை அவங்க உருவாக்கிட்டாங்க. ஸோ இதை பார்த்து வந்து அன்னைக்கு நல்ல கருத்துக்களை வந்து இளைஞர்களுக்கு சொன்னாங்க. அப்போது அவன் அந்த தேட்டரை விட்டு வெளியே போகிறப்போ ஒரு நல்ல ஒரு மனசோட, அவனே ஒரு கெட்டவனாக இருந்தால் கூட திருந்தி வெளியே போயிட்டான். வன்முறையோட்டமான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை பார்த்து ஒரு வன்முறை ஆள்னா வெளியே கிளம்பிடுறான். அவனும் வந்து அது மாதிரி ஏன் ஹீரோ வந்து இப்படி பண்ணுறான், வெட்டுறான், குத்துறான், 100 பேரை கொல்றான், ட்ரக் யூஸ் பண்ணுறான், மாஃபியாவாக இருக்கிறான் அப்படின்னு அவனும் அந்த இன்ஸ்பிரேஷனோட வெளியே போயிடுறான். அதுதான் அது மக்களோட மனநிலை அப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாற்றுது. மாத்திட்டாங்களா? மாற்றிட்டாங்களானா இது மாதிரி அதாவது அந்த விஷயங்கள் வந்து அதை அப்படியே மாற்றுது, மக்களை மாற்றுது. ஓகே, நான் ஒரு சில ஹீரோஸோடைய பெயர்களை சொல்கிறேன். அவங்கக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இல்லை நீங்கள் அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். எம்ஜிஆர் அவர்கள் மிக சிறந்த மனிதர், நல்ல மனிதர், மனிதனே மிக்க. சிவாஜி நடிப்பில் வந்து சிகரம். ரஜினிகாந்த் ஹெல்பிங் மென்டாலிட்டி அண்ட் ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு நடிகர், ஒரு கொஞ்சம் கூட துளி அளவு கூட பந்தா இல்லாத ஒரு நடிகர். கமல்ஹாசன் நிறைய விஷயங்கள் சொல்றாரு, சாதிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவரு இப்போ சாதிச்சிட்டாரு. எம்பி என்ன சொல்றீங்களா? விஜய் சாதிக்கணும்னு இப்போதான் களத்துல இறங்கி இருக்கிறாரு. இதுவரைக்கும் அவர் பயணிச்ச எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அஜித் நம்ம இருக்கிற இடமே தெரியக்கூடாது, நம்மளுடைய கடமை வந்து ஒரு நடிகன், நடிப்பு மூலமாக நம்ம வந்து சாதிக்கணும் அண்டு ஒரு நல்ல ஒரு பேரை தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிக சிறந்த நடிகர், எனக்கு நல்லா பிடிச்ச நடிகர். ஓகே, சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த அஜித் அவர்களை பற்றி பேசும்போது வந்து நிறைய பேர் அவர் மேலே சொல்கிற ஒரு விஷயம் வந்து அவர் பாட்டு நடிக்கிறாருப்பா போகிறாருப்பா இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்படியே விஜய் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய திரை புகழை பயன்படுத்தி, தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்தி அரசியலுக்கு வராரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ பல வருஷம் அரசியலில் உழைச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் அவர்களை கூட சொல்ல படிப்படியாக ஆரம்பிச்சு அப்படின்னு இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து பார்க்கும் இந்த 2 விதமான கருத்துக்களுமே அவர் மேலே வைக்கப்படுது. இப்போ நம்ம நடந்து போகிறோம், ஒரு சண்டை நடக்குது, பப்ளிக் போகிறாங்க, அதில் ஒரு 80% பப்ளிக் பார்த்துட்டு அப்படி நமக்கு எதுக்குடா வம்பு தேவையில்லாமல் அவன் போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்ட்டு ஒதுங்கி போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு 5 பேர் போய் தட்டி கேட்பான், நீ ஏன் பிரச்சனை பண்ணுறேன்னு கேட்பான். அது மாதிரி அந்த திரைத்துறையில் வந்து நம்ம எந்த களங்கம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பியூரான ஆர்டிஸ்டாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அஜித் குமார் அண்ணன் அவர்கள். இப்போது விஜய் அவர்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறார், அப்படி தான் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரீம் ரோல்னு ஏதாச்சும் இருக்கானே சினிமாவில், இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விருப்பப்படுற கேரக்டர்ஸ்? அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள், எனக்கு அவர் நடிக்கிற அவரையும் நல்லா பிடிக்கும், அவர் நடிக்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பிடிக்கும். சமூகம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கும், நல்லா சொல்லியிருப்பார். அவரை மாதிரி அவர் நடிக்கிற மாதிரி படங்கள் வந்து வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சா நல்லா நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை செதுக்கணும், நான் நிறைய ஒர்க் பண்ணணும். ஏன்னா பிஸ்னஸை பார்க்கணும் அண்டு நிறைய கமிட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு இடைப்பட்ட நேரத்தில் தான் சினிமாவுக்காக ஒதுக்க முடியுது. ஸோ இதில் இன்னும் நிறைய நேரங்கள் ஒதுக்கி நம்மளை இன்னும் செதுக்கணும். அண்டு இது மாதிரிப்பட்ட நல்ல கண்டென்ட்டு வந்து நம்ம பப்ளிக்கு நடித்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக வெளியே தெரியணும், நல்ல நடிகன் அப்படின்ற ஒரு பெயர் எடுக்கணும். அண்டு ஒரு நல்ல இவர் நடித்தா இது மாதிரி கண்டென்ட் இருக்கும், நல்ல கருத்தோட்டமாக இவர் நல்ல ஒரு பப்ளிக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த ஒரு எய்மை பார்த்து நான் வந்துட்டுருக்கிறேன். ஒரு நடிகனாக இருக்கும் போது எந்தெந்த விஷயங்கள் வந்து வளர்த்து, இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமா துறை நோக்கி வராங்க, நடிகனாகும் அப்படின்ற ஒரு எய்மோட வராங்க, அவங்களுக்கு இந்தந்த விஷயத்தெலாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சினிமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம்னு? அதாவது மோஸ்ட் வந்து சினிமான்னு சொல்கிறப்ப வந்து ரொம்ப ஒரே வேர்டில் சொல்லியிருப்பாங்க, ஆபத்தான ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் நிறைய இருக்கு, நிறைய பேரண்ட்ஸ் வந்து அனுப்ப மாட்டாங்க, சினிமானாவே பயப்படுறாங்க, ஆபத்தானது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும், நீங்கள் வந்து கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும்,
இது 2 இல்லைன்னா உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸ் ஜோனில் அது விட்டுரும். ஸோ நம்ம எதுக்காக வர்றோம், நம்ம எதுக்காக இந்த துறைக்கு வந்தோம், இப்போ ஒரு நடிகன் ஆகணும், ஒரு பெரிய ஒரு நடிகராக வரணும் அப்படின்ற ஆசைனா நீ அதை மட்டும்தான் நோக்கி பயணிக்கணும். நீ மற்ற இடத்துல டைவர்ட் ஆகிட்டேன்னா உன்னை ஒரு பெரிய சிக்கலை அது மாட்ட விட்டுரும். ஸோ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணால் அதில் மட்டுமே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற ஏன்னா மாதிரி. சினிமாவில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அது இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அவசியம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் சினிமானா. ஸோ உங்களுடைய கடிவாளம் கட்டப்பட்ட குதிரையாக தான் நீங்கள் பயணிச்சிங்கன்னா நீங்கள் விரைவில் வந்து நீங்கள் நினச்ச இலக்கை வந்து அடைய முடியும் சினிமாவில். ரொம்ப ஒழுக்கமாக நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்கன்னா தான் சாதிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ஆபத்தில் மாட்டிடுவீங்க. நீங்கள் பல படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பல இயக்குனர்கள் வந்து வாய்ப்புகளுக்காக நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒருவேளை ஒரு நல்ல கதை அமைஞ்சிருக்கு, உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி இல்லை உங்களை வந்து சந்திச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கானே? இப்போ நான் ஒரு கதை வச்சிருக்கேன், பட் ஆனால் எனக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும். நீங்கள் வந்து தொடர்ந்து நல்ல படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரியான இயக்குனர்கள் உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கானே? நிறைய பேர் வராங்க. டெய்லி வந்து ஒரு 2 டைரக்டரை மீட் பண்ணுறாங்க. இருக்கிற பிஸ்னஸ் டென்ஷன், இருக்கிற எல்லா வேலைங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு என்னென்னா அந்த சினிமா மேலே இருக்கிற ஈர்ப்பு, ஆர்வன்றதை தாண்டி அது ஏதோ ஒன்று அதில் வந்து அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம். அதனால் சினிமாவுக்காக நிறைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போது நிறைய ஸ்பெண்ட் பண்ண நிறைய டைரக்டருங்களை வர்றாங்க. எனக்கு ஏற்றது மாதிரி ஒரு சில கண்டென்ட்டு இருக்கணும். அது மாதிரி அதை சூஸ் பண்ணுறதும் ரொம்ப பார்த்து பொறுமையாக சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இப்போ சினிமான்றது வந்து நம்ம ஒரு வாட்டி ஒரு சினிமா எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ போராட்டம், சேலஞ்சாக இருக்கிறப்போ அதை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணணுன்றதுக்காக நிறைய டைரக்டருங்களை மீட் பண்ணுறேன். நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டு அதில் இப்பயும் ஒரு 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 அழகான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு கண்டென்ட் ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது சினிமா துறைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். அது ஒரு நீங்கள் வரப்போ நீங்கள் எல்லாமே மீடியாஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. கண்டிப்பாக அது வந்து ஒரு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கருத்தாக இருக்கும். நிறைய ப்ரொடியூசருங்கள் வந்து எவ்வளோ அவசப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் மையமாக வச்சு ஒரு ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பல விஷயங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துறேன்னு. ஓகே, நன்றி.